ஹாய், இன்னைக்கு நான் நெட்வொர்க்கிங்கில் இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குது. சப்தம மூதாதையர்கள் அப்படின்னா யாருன்னு தெரியுமா? ஓகே, நெட்வொர்க்கிங்கும் சப்தம மூதாதையர்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்க? இன்னைக்கு நாம இருக்கிற ஜென்ரேஷன் வைஃபை ஜென்ரேஷன். நமக்கு இந்த வைஃபை ஜென்ரேஷனுக்கு முன்னாடி 6 ஜென்ரேஷன் இருக்குதுங்க. டெலிஃபோன் கம்யூனிகேஷன் சிஸ்டம், ரேடியோ சிக்னல் சிஸ்டம், லேன், வேன், 2G 4Gன்னு இவ்வளோ ஜென்ரேஷன் தாண்டி தான் இந்த வைஃபை அப்படிங்கிற ஜென்ரேஷனுக்குள்ளே இருக்கிறோம். இது ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, லாஸ்ட் வீக் டிசிஎஸும் சிடிஎஸும் மிட் லெவல் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸை ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சிஸ்கோ சர்டிஃபிகேஷன்ஸோட மாத்திரம் இல்லாமல் நீங்கள் கிளவுட், ஆட்டோமேஷன் அண்ட் சைபர் செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த ஜாபுக்குள்ளே ஈஸியாக போக முடியும். என்ஐ கூட இண்டெக்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷர், அதாவது 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் L1 L2 சப்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு 3.5 lakhs to 6.5 lakhs வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. நீங்கள் நெட்வொர்க் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா 12 lakhsலேருந்து 24 lakhs வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. நெட்வொர்க் ஆர்கிடெக்ட்டுக்கு 24 lakhsலேருந்து 50 lakhs வரைக்கும் சேலரி இருக்குது. இதுவே நீங்கள் பிரின்சிபல் ஆர்கிடெக்டாக இருந்தீங்கன்னா 50 lakhsலேருந்து 1 crore வரைக்கும் உங்களால் earn பண்ண முடியும். ஓகே, ஏன் இந்த ஃபீல்டில் மாத்திரம் இவ்வளோ சேலரி அப்படின்னா, 1837ல் ஸ்டார்ட் பண்ண இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் 190 வருஷம் கழிச்சும் இன்னும் நம்மளோட ஃபீல்டுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னொரு 200-300 வருஷங்கள் ஆனால் கூட இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஃபீல்டு எப்பயுமே எவர் கிரீன் ஃபீல்டாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இருக்கிற வரைக்கும் நெட்வொர்க்கிங்கிற கான்செப்ட் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடிய நெட்வொர்க் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சாலும், நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் எம்ப்ளாயியாக இருக்கீங்க, அதாவது நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, அல்லது நீங்கள் கெரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும், என்னென்ன மாதிரியான நெட்வொர்க் சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிங்கன்னா எந்த கம்பெனிஸில் எப்படியெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ப்ளீஸ் கால் டாண்டம்.